பொதுவாக ஏதாவது நிகழ்ச்சியில் பேசுறதுன்னா முதல்ல ஆரம்பத்தில் என்ன பேசலான்னு ஏதாவது யோசித்து வச்சுருப்போம். அப்புறம் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது திடீர்னு உள்டாகி போகும். அந்த மாதிரி இங்கே நான் என்ன ஆரம்பிச்சேனோ அதை ஆரம்பிக்க முடியாது, நினச்சதை வேறு உள்டாவாக சொல்ல வேண்டியிருக்குது. என்னென்னா இது நம்ம டிஸ்கஷனில் வந்து ஒரு நல்ல சீன் பேசினேன். அப்புறம் ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தில் அது ரிமூவ் ஆயிடுச்சு. என்னென்னா எனக்கு அப்போ தான் வீட்டில் சோபனா அவங்க வீட்டில் ஹீரோயின் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தங்குறதுக்கு இடம் இல்லாமல் சோப்பு காசு இல்லாமல் துணியெல்லாம் துவைக்காமல் மொத்தமாக மூட்டை மாதிரி வச்சுருப்பேன். காசு கிடைச்சோன்னே சாப்பிட்றதோ டீ குடிக்கிறதோ எதுவுமே விட்டுட்டு முதல்ல ஒரு சோப்பு வாங்கிடுவான்னு சொல்லி வாங்கி பின்னால் நல்லா எல்லா துணியும் துவைச்சிட்டு எங்கே காய போடுறதுன்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் பின்னால் ஒரு இடத்துல ஃபென்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒன்றும் இருக்காது, அங்கே ஒரு மூங்கல் கிடைக்கும். அதை எடுத்து நட்டு அதுக்கு இதுக்கு ஒரு கயிற்றை கட்டி கஷ்டப்பட்டு சோப்பு பூரா முடிஞ்சா கரையிற அளவுக்கு துவைச்சதை ஒவ்வொன்றா காய போட்டு அப்பாடா அப்படிமா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா ஒரு ஆடு, செம்மறி ஆடு. அதுக்கு முதுகு தேய்க்கிறதுக்கு இடம் கிடைக்கல. இந்த கொம்பில் இப்படி தேய்ச்சோன்னே மொட்டப்பட்டு எல்லாமே விழுந்துடும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சோப்பு வாங்கி இவ்வளவு நேரத்தை வச்சு மறுபடியும் மண்ணுக்குள்ள விழுந்துச்சேன்னு ஒன்னே ஒரு பெரிய கொம்பு கிடைக்க எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டை துரத்துவேன். அது ஓடும் ஒரு கடைசியில் ஒரு சந்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப வீரமாக துரத்திட்டு போவேன். கடைசியில் அது முட்டு சேர்ந்து நின்று போகும், செவரோட நின்றுடும். இந்த ஆட்டுக்கு போகிறதுக்கு இடம் தெரியல. அப்புறம் அது திரும்பி என்ன பார்க்கும் பாரு, அப்படி தலை இப்படின்னு ஒடியாரும் பாரு. நான் திரும்பி ஓட ஆரம்பிப்பேன், அது என்ன துரத்திட்டே வரும். அதாவது பூனை கூட அதுக்கு இடம் கிடைக்காத வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் இடம் கிடைக்கலன்னா அது திரும்பி புலியாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, சேக்ஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் இப்போ புலி மாற உங்களுக்கு சூழ்நிலை வந்துடுச்சுங்க, சேக்ஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அடுத்தது நீங்கள் சேனல்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு யாராவது கை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும், உங்கள் உதவலைன்னு சொன்னாலும், இல்லை கஷ்டப்படுத்தினாலும் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் நன்றி சொல்லணும். சினிமாவில் இருக்கிற சில ப்ரொடியூசர்ஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா அதனால தான் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னுடைய அசிஸ்டண்ட் பொன்குமரனுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படமெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்திருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்க போகுது. அதனால் தயவுசெய்து சேக்ஸ் அவர்களும் சரி, ஐயப்பன் அவர்களும் சரி, இனிமேல் பத்திரிக்கை பேட்டி கொடுத்தாலும் சரி, சேனலுக்கு பேட்டி கொடுத்தாலும் சரி, அதை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே ஒரு பெரிய வேலை. இனிமேல் நீங்கள் மேலும் மேலும் பழைய இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய மெயின் இதாக இருக்கட்டும். இப்போ நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சதை வந்துடுறேன். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அடிக்கடி சொல்லுவேன். இன்றைக்கி அந்த சந்தோஷத்தை யாருன்னா நம்ம பொன்குமரன் டைரக்டர் இருக்காரு, அவங்க மனைவி, அவங்க பொண்ணு அவ்வை, அவங்களுடைய நண்பர்கள், இவங்க எல்லாரும் முகத்திலையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னென்னா என்கிட்ட பொன்குமரன் கதை சொன்னார் கோயம்புத்தூரில் வச்சு. அப்போ கோயம்புத்தூரில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்கிட்ட கதை சொன்னார். கதை எனக்கு சரியாக வரல, இது யாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போனாலும் சரியாக வராது, இதெல்லாம் தப்பாக இருக்குது, அதனால் இந்த கதை சரியாக வராது, அதனால் நீ வெளியும் யாருக்கிட்டையும் கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை குமரன், ஆனால் கதை பண்ணுற மெத்தேடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் டெய்லி ஒரு 30-40 கிலோமீட்டர் சார் மோட்டர் சைக்கிளில் 2 வீலரில் போய் பித்தாலையெல்லாம் வாங்கிட்டு அதை ஏதோ உருக்கி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் இப்படி டெய்லி வெயிலில் 30-40 கிலோமீட்டர் போய் ஏதோ சம்பந்தம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காருன்னு. அப்புறம் தான் சரி வாங்க அப்படின்னேன். வாங்கன்னு சொல்லும்போது அவருக்குள்ள ஒரு தயக்கம். அதே மாதிரி வீட்டில் கூட நினச்சிருப்பாங்க, என்ன ஒழுங்காக இருந்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, மாதம் ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது, இது திடீர்னு சினிமாவுக்கு போனால் என்ன ஆகுமோன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், தைரியமாக நீங்கள் வாங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு 4000-5000 சம்பாதிக்கிறேன்னா பரவாயில்ல நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க தைரியமாக வாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எனக்கு என்னன்னா, இன்றைக்கி அவர் நான் நினச்ச மாதிரியே அங்கே ஒரு கோல் லிஸ்டர் கன்னடத்தில், மறுபடியும் இங்கே சாருள்ளதான்னு சொல்லிட்டு இந்த படம் இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் அவங்களுடைய சந்தோஷமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே அசிஸ்டன்ட்ஸுக்கு எல்லாம் நிறைய பேர் இதே மாதிரி தான். எனக்கு பார்த்திபனும் சான்ஸ் கேட்டு நின்றுருப்பாப்புல, நானும் சான்ஸ் கேட்டு நின்றுருப்பேன் பாலகுரு சார்கிட்ட. அவர் கதவுல இந்த பக்கம் நின்றுருப்பார், நான் இந்த பக்கம் நின்றுருப்பேன். அவர் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு, டப்பிங் பேசுறதுக்கு சான்ஸ் கேட்டு அவர் சுற்றிட்டு இருப்பார். நான் ஒன்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கேட்டுருப்பேன். அப்புறம் பார்த்தா நான் டைரக்ஷன் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு தாவணி கனவுகள் பூஜை எப்போ பார்த்தா பார்த்திபன் மறுபடியும் கேட்டுக்கிட்டு நின்று இருந்தாப்புல எங்கிட்ட.
என்ன அப்புறம் இல்லை ஆக்டிங் சான்ஸ் ஏயா நீ என்னையா நானும் ஆக்டிங் சான்ஸ் கேட்கும்போது நீயும் சான்ஸ் கேட்டுட்டு இருந்த இப்போ மறுபடியும் வந்து ஆக்டிங்னு இருக்க உனக்கு வயசு இருக்கு உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் விவரமாக தெரியுது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிரு அப்புறம் வந்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நடிக்க வந்த நீ அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணும்போது நீ நடிச்சா என்ன யாரை உனக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னா எங்கே எனக்கு சான்ஸ் இல்லை நானே சேர்த்துக்கிறவா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்திபன் இன்னைக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பார்த்திபன் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காப்புல அதே மாதிரி வந்து பாண்டியராஜன் வி சேகர் இவங்கெல்லாம் என்ன வி சேகர் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தாப்புல அவர் வந்து வர்றதுக்கு யோசிச்சாப்புல நான் சொன்னேன் நிச்சயமா நீ வந்துடுவ நீ வா நான் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வரல ஒய்ஃபு குழந்தைன்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய காம்பவுண்டுக்கு வந்ததில் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் அசிஸ்டண்ட்டுங்கிறனால நான் இவருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் பொன்குமரனுக்கு பொதுவாகவே சினிமாங்கிறது யாருமே கரை காணல ஏன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம் தான் சினிமாவில் வந்து எது கரெக்டு எது கரெக்ட் இல்லைன்னு கடைசி வரைக்கும் என்றைக்குமே இது பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஆள் சுத்தமாக எந்த படிப்பறிவே இல்லாதவன் அவன் பையன் நல்ல விவரமாக படித்தாள்